ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்மொழி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னுடைய பொண்ணு கொட்டாங்குச்சியை வச்சு ஒரு சின்னதாக ட்ராஃபி பண்ண போகிறாங்க. இதுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம் தாங்க, சிம்பிளாக செய்யக்கூடியது தான். ஆல்ரெடி அந்த கொட்டாங்குச்சி வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது அந்த தேங்காய் எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த கொட்டாங்குச்சி கரெக்ட் சைஸ்க்கு அதை அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. அதை எடுத்துகிட்டு உப்பு பேப்பர் வச்சு நல்லா அதனுடைய நார்லாம் இருக்கும் இல்லையா மேலே, அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி நல்லா சாஃப்டாக அந்த சர்ஃபேஸ் எல்லாமே சாஃப்ட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஏதோ ஒரு ஐடியா வேணும்னா இந்த ஐடியா பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேலே இருக்க அந்த நார் எல்லாத்தையுமே ரொம்ப வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு உப்பு பேப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி அதை நல்லா நல்லா ஷைனிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். அப்போ தான் செஞ்ச போது லுக்காக இருக்கும். நல்லா ரொம்ப கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பீசஸ் தேவைப்படாது. ரொம்ப சிம்பிளாக செய்யலாம், குயிக்காக செஞ்சு முடிக்கலாம். இப்போ வந்து ஒவ்வொரு பார்ட்ஸ்க்குமே நம்மளுக்கு எந்த அளவு வேணும்னு சொல்லி கட் பண்ணிவிட்டு அதை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி அந்த முடிகளெல்லாம் அது மேலே இருக்கக்கூடிய அந்த நார் பகுதி எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு தான் இதில் கொஞ்சம் ஒர்க்காக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் வராது சீக்கிரமாக. கத்தி வச்சு சுரண்டி கல்லில் வச்சு தேய்ச்சி இந்த மாதிரி பல யுத்திகளை பயன்படுத்தி தான் அதை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணணும். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா கிளியராகவே வந்துருச்சு. இதில் ரொம்ப பெரிய பீசஸ்லாம் தேவைப்படாதுங்க. இப்போ எல்லாமே கிளியர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃபெவிகால் வச்சு நம்ம ஒட்டுறதான் வேலை. இப்போ இந்த இடத்துல கிளியர் பண்ணி விட்டுடுங்க. ஒட்டிடலாம், ஃபெவிகால் வச்சு ஒட்டலாம்னு சொல்லி எடுத்துருக்காங்க. இப்போ மேல் பகுதி ஓட்டுறதா இல்லை அந்த கைப்பிடி பகுதி ஓட்டுறதா கீழ்ப்பகுதி ஓட்டுறதா ஒரு டவுட்டு. அதை வச்சு செஞ்சு பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த ஷேப்பில் வச்சு ஒட்டணும்னா அது கரெக்டாக நிற்கும். ஏன்னா ஃபெவிகால் ஒட்டி 2 hours ஆகணும், அப்போ தான் காயும். நல்லா ஷேப் பார்த்து ஒட்டிகிட்டு இருந்தாங்க. உங்கள் வீட்டில் இது மாதிரி சின்ன பாப்பாங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு போர் அடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெட்டீரியலை வச்சு அவங்களுக்கு இது மாதிரி பயிற்சி கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த கற்பனையில் எந்த செய்ய முடியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கொட்டாங்குச்சிங்களை வடிவமைச்சிட்டு, அல்லது வேறு ஏதாவது மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க இல்லை வுட்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்குது உங்கள்கிட்ட, அது மாதிரி யூஸ் பண்ணுறீங்கனாலும் அது மாதிரி செய்யலாம். இப்போ நம்ம வுட்டு வச்சு செய்கிறோம் அல்லது இந்த கொட்டாங்குச்சியவே நம்ம கட் பண்ணுறோன்னா அதுக்குண்டான கரெக்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தாங்க. நாங்கள் சின்னதாக ஒரு ஆக்ஸா பிளேட் வச்சு தான் இந்த ஒர்க்கெலாம் பண்ணி முடித்தோம். கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா மேலே ஷைனிங் வர்றதுக்காக வேண்டிட்டு நம்ம வார்னிஷ் அடித்தாச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.